பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரும் அன்போடு கூட வாழ்த்தி ஆசீர்வதித்து வரவேற்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாயிருப்பீர்களாக. இந்த மகிமையான காலவெளியில தேவ சமூகத்தில் வாலிபர்களுக்காக ஒரு வார்த்தையை தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். ஏனென்றால் இந்த உலகத்தில் வாலிபர்கள் தான் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள். இன்றைக்கு தேசத்தை நிர்ணயிக்கக்கூடியவர்கள், அல்லாவிட்டால் சமுதாயத்தை நிலைநாட்டப் போகிறவர்கள் வாலிபர்கள். ஆனால் இந்த வாலிபரை குறித்து சாலமோன் பிரசங்கியின் புத்தகத்தில் சொல்லுகிறார். 11ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது அவர் சொல்லுகிறார் பாருங்க. 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். வாலிபனே, நீ சந்தோஷப்படு, உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி என்று சொல்லியிருக்கிறார். அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், வாலிபனே உன் இளமையிலே நீ சந்தோஷப்படு என்று சொல்லுகிறார். சந்தோஷப்படு. உன்னுடைய வாலிப நாட்களில் உன் இருதயம் உன்னை பூரிப்பாக வைத்துக் கொள்ளட்டும். இன்றைக்கு அதுதான் வாலிபர்கள் விரும்புகிறார்கள். நான் சந்தோஷமா இருக்க வேண்டும், நான் ஜாலியா இருக்க வேண்டும், நான் பூரிப்பா இருக்க வேண்டும், நான் எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும். இப்பொழுது அனுபவிக்காம நான் எப்பதான் அனுபவிக்க போறேன் என்று சொல்லுகிறார்கள். அருமையான தேவ பிள்ளையே, அதற்கு ஆண்டவராகிய தேவன் சொல்றார், நீ எல்லாத்தையும் செய்து கொள். ஆனாலும் அவர் சொல்லுகிறார், ஆனாலும் இது எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை அறி என்று சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளையே, அப்போ நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று சொன்னால் உனக்கு ஒரு நியாய தீர்ப்பு கர்த்தர் வைத்திருக்கிறார். உன் வாலிபத்தை நீ கெடுத்து போடாதபடிக்கு உன்னை காத்து கொள்ள வேண்டும். அப்படி காத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு என்ன செய்யலாம்? அதுக்கு என்னங்க நீங்க சொல்றீங்கன்னு கேட்குறீங்களா? பாருங்க, 119ஆம் சங்கீதம் அதே 9ஆம் வசனத்துல பார்க்கும்போது, வாலிபன் தன் வழியை இதனால் சுத்தம் பண்ணுவான், உன்னுடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறாள் தானே என்று சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளை, வாலிபனை சரியான பால் நடத்துவதற்கு ஒரு மனுஷனால முடியாது, தாய் தாப்பனால முடியாது, ஆசிரியர்களால முடியாது, அரசாங்கத்தினால முடியாது. ஆனால் வேத வசனத்தினால முடியும். வேத வசனங்களை மாற்றும். வாலிபன் தன் வழி எதினால் சுத்தம் பண்ணுவான், அவருடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்வதனாலே. அருமையான தேவ பிள்ளையே, அவருடைய வசனம் தான் உங்களை மாற்றும். அவருடைய வசனம் தான் உங்களை ஆசீர்வதிக்கும். அவருடைய வசனம் தான் உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். உலகத்துல நீங்கள் நினைக்கிறது போல நான் அப்படி போனால் ஆசீர்வாதத்தை பெறுவேன், இப்படி போனால் ஆசீர்வாதத்தை பெறுவேன் என்று நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் அதுதான் தவறு. ஒரு நாள் அந்த ஆசீர்வாதம் உங்களை சேர்ந்து வராது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ உங்களோடு கூட இருக்கிறார். அவர் தன்னுடைய வசனத்தை அனுப்பி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார். அதனால அந்த இயேசுவை நீங்கள் பிடித்துக் கொள்ள சொன்னால் உங்கள் வாலிப பிராயத்துல நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுங்க. 12ஆம் அதிகாரத்தினுடைய பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 1 உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளையே, வாலிப பிராயத்துல உன்னை உண்டாக்கினவரை நினைத்து பார்க்க வேண்டும். நினைத்து பார்ப்பா என்று சொன்னால் உன் வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்க வல்லவராகிறார். கர்த்தரை ஒப்பு கொடுங்க. வாலிப பிள்ளையாகி நீங்கள் கர்த்தருக்கு தங்களை அர்ப்பணித்து நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. நாம் செபிப்போம். பரலோக பிதாவே, இந்த மகிமையான வேலைக்காய் ஸ்தோத்திரப்பா. தேசத்துல கர்த்தாவே, வாலிபர்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே, போதைக்கு அடிமைப்பட்டிருக்கிறார்கள் ஆண்டவரே, பாவத்துல விழுந்து கிடக்கிறார்கள் ஆண்டவரே. ஐயாமுக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட பிள்ளைகளெல்லாம் கர்த்தர் கொடுமுடியா நான் செபிக்கிறையா. ஆண்டவரே, நியாயத்திற்கு நாளிலே அவள் நின்று கர்த்தாவை ஸ்தோத்திரம் நரகத்துக்கு போய்விடாதபடிக்கு என் ஆண்டவராகிய தேவனே தங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள என் தேவன் உதவி செய்வீராக. அநேக பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. என் பிள்ளை மனம் திரும்ப மாட்டானா, என் பிள்ளை சரியான பால வரமாட்டானா என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. இந்த ஜபத்தை கேட்டு இந்த வாலிப தம்பிகளை கத்த, வாலிப சகோதரிகளை கத்த ரட்சிக்க முடியாது நான் செபிக்கிறேன். உடைய கருத்துல நான் அர்ப்பணித்து செபிக்கிறேன். பெரிய காலிச்சு இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதா. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.